மாண்புமிகு தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டேன். இதற்கு பல காரணங்கள். அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார், என்டிஏ கூட்டணி ஆட்சிதான், அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஒரு இடத்தில் கூட 3 முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை. ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், ஒரு 10 நாள் அவர் 10-12 நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார். இந்த 10 நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் தான் அதிமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை. அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன். அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. நான் ஏன் பேச மட்டும் இல்லைங்க, 7 முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து 3 மணி நேரம் விவாதம் அவருடைய வீட்டிலேயே நடந்தது. கடைசி வரை எடப்பாடியார் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் இது எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சார், ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கிறது வேறு சார். என் அம்மா இருக்கும்போதும் கூட்டணி வச்சாங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அப்போ வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார். ஆனால் இன்றைக்கி இல்லை காம்பினேஷன் அப்படி இல்லையே சார். இன்றைக்கி மோடிஜி இருக்கிறாரு, நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறாரு. அவங்க கட்சி அழிக்கணும்னு நினைக்கலையே சார். அவங்க அதிமுகவுக்கு அஞ்சினார்கள். அதிமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள். அவர்கள் டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக அவர் வந்தார்களா இல்லையா? அப்படி அதிமுக இப்போது இருக்கிறதா? இப்போது அப்படி இல்லையே. நிச்சயமாக தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார், அது எந்த சந்தேகமும் இல்லை. இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால், ஒரு தலைவரின் மீது மக்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாகத்தான் ஆட்சி இங்கு நடைபெறுகிறது. இப்போது நான் கேட்கின்ற கேள்வி ஒரே கேள்விதான். இப்போது தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் இல்லை. ஏனென்றால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இதற்கு காரணம். இவருக்கு இணையான தலைவர்கள் அதிமுகவில் இல்லை. வணக்கம், இது கேள்வி களம். அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி திரு அன்வர் ராசா, அதிமுகவினுடைய அடிநாள் தொண்டர், எம்ஜிஆர் மீது மிகுந்த பற்று கொண்டவர், திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை KP முனுசாமி அவர்களைப் போல எதிரொலிக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருவர். திராவிட பற்று, அண்ணா மீதான அன்பு, எம்ஜிஆர் மீதான ஒரு ரசிக மதிப்பு என்கிற பல பண்புகள் அவருடைய பேட்டிகளில் காணலாம். இன்று அவர் கட்சி மாறியிருக்கிறார். அதன் பிறகு அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்கள் பேசு பொருளாகி இருக்கின்றன. அது சார்ந்து நாம் பேசப்போகிறோம். நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திரு KRT ரமேஷ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு RK ராதாகிருஷ்ணன், திரு தராசு ஷியாம், இவர்களோடு அஇஅதிமுகவினுடைய ஆதரவாளர், சொற்பொழிவாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். RKட்ட கேட்கணும், அன்வர் ராசா ஒரு ரேர் பிளட், ADMKவினுடைய ஒரு அடிநாள் மூத்த தலைவர். அவருடைய இந்த விலகல் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிற நேரத்தில் விலகிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுகவுக்கு பெரிய லாஸு, திமுக ஒன்றும் பெரிய கெயின் கிடையாது. திமுக என்பது ஒரு சிறுபான்மையினர் கூட இருக்கின்ற கட்சி என்பது ஒரு முத்திரை குத்தப்பட்ட விஷயம். அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. காங்கிரஸ் கூட இருக்குது, இடதுசாரிகள் இருக்கிறது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிமுகவிலிருந்து விலகுவதற்கு இல்லையா, இப்போ அதிமுகவில் யார் யார் இஸ்லாமிய தலைவர்கள் இல்லை என்றால் அதை விட நீங்கள் மைனாரிட்டி தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலே அதில் இருக்கின்ற தலைமுதிர்ந்த தலைவர்னு பார்த்திங்கன்னா அன்வர் ராஜா தான். ஏறத்தாழ ஒரு 20 வருஷ காலத்துக்கு கிட்ட அவர் முனிசிபல் சேர்மனாக இருந்திருக்கிறாரு. படிப்படியாக அதிமுகவில் வளர்ந்து வந்த மனிதர். 2001 2006 வரை அவர் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ 5 வருட காலம் அமைச்சராக இருந்தாலும்
ஜெயலலிதா மாற்றாத சில முகங்களில் ஒரு முகமாக இருந்தார். ஸோ ஏடிஎம்கே உடைய ஒரு முஸ்லீம் ஃபேஸ் அண்ட் ஒரு இன்டலெக்சுவல் ஃபேஸ். ஜெயலலிதா அம்மையாருக்கு பிடித்த ஒரு மனிதர். 88 பேர் ஏதோ மாற்றிருக்காங்க. 2001 2006 வரையான காலகட்டத்தில் 88 பேர் நினைக்கிறேன் அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதில் மாறாத முகமாக அன்வர் ராசா இருந்தார். அப்கோர்ஸ் 1-2 முறை அவர் பேசினார். அன்வர் ராசாவை ஒரு முஸ்லீம் ஃபேஸ், அவர் ஒரு ஏடிஎம்கே உடைய ப்ராமினன்ட் முஸ்லீம் ஃபேஸ், அவர் போகிறது ஏடிஎம்கே கிளாஸ், அந்த அளவில் தான் சுருக்கி பார்க்கணுமா, இல்லை அவர் ரைஸ் பண்ணுற மற்ற உணர்வுகள் மற்ற கருத்துக்களை எப்படி பார்க்குறது? இல்லை, இது வாக்கு வங்கி என்று எடுக்கும்போது, தேர்தல் அரசியல் என்று எடுக்கும்போது இதுதான் என்னை பொறுத்தவரை இதான் முக்கியமாக தெரியுது. அதாவது ஒரு முக்கியமான இஸ்லாமிய தலைவர், அதுவும் இன்னும் அடுத்த கட்டத்தில் பாருங்கள், அடுத்த ஒரு ஜவஹர்லால் தான் இருக்கிறார். அது அதிமுகவை பொறுத்தவரை ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸ், 75 வயசு. ஜவஹர்லால் இன்னொரு கட்சி நடத்துகிறவருங்க, அவர் இன்னொரு கட்சி நடத்துகிறவர், ஏடிஎம்கே உடைய ஆதரவாளர், அது வேற. பட் ஏடிஎம்கேலே எம்ஜிஆர் பற்றுதலோடு வளர்ந்து ஏடிஎம்கே அந்த திராவிட கொள்கைகளை எதிரொலிக்கிற ஒரு ஒரு வாய்ஸ், அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ். ஆமாம், அவர் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் போய் கூட பல அதிமுக தலைவர்கள் என்னென்ன செய்தார்கள்னா ஏறத்தாழ பாஜகவினராக மாறிவிட்டார்கள். அந்த இடத்துல கூட தன்னுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை விட்டு கொடுக்காமல், கட்சிக்கு துரோகம் செய்யாமல், நிச்சயமாக ஹீ ஸ்டூட் as a different person. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு பெயரான ஒரு மனிதர், அதுவும் அவருடைய அடையாளத்தை நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இஸ்லாமியர் என்று தாண்டி நிச்சயமாக ஒரு அதிமுகவினுடைய ஒரு நெடுந்தூண் என்ற அளவுக்கு. இப்போ தெற்கு மாவட்டத்தில் எடுத்து பாருங்களேன், நிச்சயமாக ஒரு தொய்வு எங்கே வந்திருக்குன்னா, ஒரு கம்யூனிட்டி இப்போ அதிமுக கூட கிடையாது என்ற அளவுக்கு ஒரு தொய்வு வந்திருக்கிறது. இப்போ அடுத்த தொய்வு வருது. அதாவது ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு மனிதரை இந்த அளவுக்கு அதாவது 2021 பாஜகவுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தனால அந்த கட்சியிலிருந்து விலகக்கூடிய, அவரை விளக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வருகிறது. அதன் பிறகு அப்போ திமுக சேரல அவர். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்து 2023 எப்போ எடப்பாடி சொன்னாரோ இனிமேல் பாஜக கூட எனக்கு ஒன்றுமே கிடையாது, நாங்கள் அவர் கூட சேர போகிறதில்லை என்று அறிவித்த பின்னால் மறுபடியும் எடப்பாடியை தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, நான் கட்சியில் சேர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அதன் பிறகு எடப்பாடி தான் உள்ளே கொண்டு வர்றாரு. அந்த ஒரு மனிதர் மறுபடியும் எந்த அளவுக்கு நொந்து போய் இப்போ வெளியே வந்திருக்கிறான்றது தான். அப்போ முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் என்பது ஒரு கம்யூனல் போலரைஸ்டு அரசியலுக்கு நான் வரவில்லை, யாரும் ஒரு இஸ்லாமியர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அது தேவையில்லை, இந்த நாட்டுக்கு பெரும் ஆபத்து என்று சொல்லிவிட்டு தான் அவர் மறுபடியும் கட்சியில் இணைகிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதரை எந்த அளவுக்கு புண்படுத்தினா அவர் திமுக இணைவார். 2 வருட கால அரசியலே கிடையாது அவர். அதன் பிறகு வருகிறார். அதன் பிறகு ஒன்றும் பெரிதாக ஒன்றும் போஸ்ட் ஒன்றும் கொடுக்கலன்னு வைத்துக்கலாம். ஆர்கனைசிங் செக்ரட்டரின்னு போட்டார்கள், அதில் ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருந்தால் கூட அவரை பொறுத்தவரை இதுதான் ஃபைனல், இனி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கட்சியில் இருந்து கொண்டு நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஸ்கோப் இல்லை என்று மட்டும் கிடையாது, அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இந்த அழிவில் நான் பாத்திரமாக இருக்க மாட்டேன், நான் காரணமாக இந்த கட்சி அழியக்கூடாது என்றதுதான் திராவிட உணர்வோடு இந்த பக்கம். வேற என்ன சாய்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். ஓகே, திரு சீனிவாசன், திராவிட உணர்வோட அவர் வெளியே கிளம்பி இருக்கிறாரு, ஏடிஎம்கே அழிகிறது, அதற்கு ஒரு சாட்சியமாக அதன் ஒரு பங்கா நான் இருக்க விரும்பல அப்படின்றது ஒன்று. ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய தூண் ஏடிஎம்கே இழந்திருக்கிறது அப்படின்றது ஆர்கேவுடைய ஒரு கருத்து. இன்னொன்று திரு அன்வர் ராசா சொல்ற ஒரு கருத்து, பிஜேபியிடம் ஏடிஎம்கே சிக்கிவிட்டது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. இல்லை, கட்சியில் ஐயா அன்வர் ராஜாவுக்கு புரட்சித் தலைவருடைய விசுவாசி, புரட்சித் தலைவி அம்மாவை நேசித்தவர், கட்சியை நேசித்தவர் அப்படின்லாம் சொல்கிறதுல ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, அது ஆமோதிக்கிறோம், அது வேறு. ஆனால் காலமெல்லாம் ஒரு இயக்கத்தை, திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும்ன்ற அந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு துவக்கப்பட்ட இயக்கம் புரட்சித் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அப்போ இந்த கட்சி உங்களுக்கு ஒன்றிய பெருந்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், அமைப்பு செயலாளர், இப்படியெல்லாம் உயர்ந்த பதவிகளை கொடுத்து கட்சியை அழகு பார்த்தது, அடையாளப்படுத்தியது. இது அரை நொடியில் அந்த இயக்கத்தை, அம்மா இல்லை, புரட்சித் தலைவர் இல்லை, அதனால் பதவி சுகத்தை அனுபவித்து கட்சிக்கு என்னென்ன கட்சியால் நலன் பெற முடியுமோ அத்தனை நலன்களையும் பெற்றுவிட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அரை நொடியில் நல்ல தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான், திமுகவோட தலைவர் தான் சொல்லிட்டு போகிறது ஒரு மிகப்பெரிய பாவச் செயல், கொடுஞ்செயல். அதுதான் நம்ம சொல்ல முடியும். இது ஒரு பொருந்தாத செய்தி. அவர் சொல்றதுல எந்த லாஜிக் அவர் என்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசியா இருக்கக்கூடிய ஒருத்தர் திமுக தலைமையவோ திமுகவையோ பாசிட்டிவா பார்க்க கூடாதுன்ற ஒரு கோணத்திலையும், அப்படி திமுகவில் போய் சேர்றது ஒரு பாவச் செயல் அப்படின்ற அளவில் நீங்கள் சொல்கிறீங்க. எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வந்தவர்,
அது பழைய வரலாறு. பாயிண்ட் வந்து அவர் விமர்சனம் சிலதை முன்வைக்கிறார். அன்வர் ராசா வெளியேறுவதற்கு சொல்கிறது பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்க்குறாங்க, இவங்க போய் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை தானே வெளிப்படுத்துகிறார். இல்லை, அது வந்து திட்டமிட்ட திமுகவினுடைய பரப்புரை. என்ன சிக்கிக்கிட்டாங்க? அதாவது ஒரு தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் ஒரு தேசிய கட்சியோடு எந்தவித உடன்பாடும் ஏற்படாமல் கூட்டணி, தேர்தல் கூட்டணி மட்டுமே அதை அடிப்படையாக வைத்து அதிமுக பாஜக கூட்டணி. இதில் என்ன பிரச்சனை? திமுகவுடைய இட்டுக்கட்டிய பொய் செய்தியில் அந்த செய்திக்கு பலியாக இருக்கிறாரு, இரையாக இருக்கிறாரு ஐயா அன்வர் ராஜா. அதாவது கட்சியினுடைய ஏடிஎம்கே வந்து தொடங்கின நாளில் அவர் உறுப்பினர் சார். அதிமுக உருவான காலத்திலிருந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையை எந்த விதமான ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டர். அவர் இன்னைக்கு வெளியில் வந்து டிஃப்ரென்ஸஸ் சிலதை சொல்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ மற்றவர்கள் மீதோ தனிப்பட்ட வசை எதையும் சொல்லலை, ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்டை சொல்கிறார். ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் அவர் சொல்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான தனிநபர் தாக்குதலுக்கு அன்வர் ராசா போகலை. அப்போ அவர் சொல்கிற அரசியல் கருத்தை அதில் மெரிட் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க வேண்டாமா? ஒரு மூத்த தலைவரே ஏன் இந்த ஸ்டேஜுக்கு போகிறாரு அப்படின்னு ஆராய வேண்டாமா? இல்லை, உண்மையான அதிமுக தொண்டனும் ஒன்று தான், கட்சியும் ஒன்று தான், தலைவரும் ஒன்று தான். இதில் வந்து இனம் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. தலைவரை பேசினாதான், தலைவரை தானே பேசுகிறாரு, கட்சியை பேசலை இல்லை, கட்சியை தானே பேசுகிறாரு, தலைவரை பேசலை இல்லை, அந்த பார்வை இல்லை. கட்சி, தலைவர், தலைமை எல்லாம் ஒன்று தான். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, இன்றைக்கு கட்சி தலைமை, இதை மூணு தான் ஒரு தொண்டனுடைய பார்வையாக இருக்கும். அப்போ யாரை பேசுனா என்ன? அதாவது கட்சிக்கு சோதனை காலம், தேர்தல் காலத்தில் நிற்கிறோம். அதிமுக தேர்தல் காலத்தில் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இன்றைக்கு களம் காணுது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்தெந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் குறைஞ்சதோ அந்த சதவீதங்களை இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி திட்டமிட்ட பரப்புரையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக பிரச்சாரம் செய்து அந்த மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மக்கள் வெள்ளம், போகிற இடம் முச்சூடும் நீங்கள் தான் முதலமைச்சராக நீங்கள் வருவீங்கன்னு ஆசி கூடுற அளவுக்கு இன்றைக்கு பரப்புரை வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்கிறார், தெளிவாக பல இடங்களில் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பங்காளி மூலமாக இந்த செய்தி பாஜகவுக்கு போகட்டும். இங்கு கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுகவினுடைய ஆட்சி, அதிமுகவினுடைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார். இதுல யாருக்கும் ஷேரிங் கிடையாது சார். அதிமுக பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போது கூட அவர் வந்து கட்சிக்கு விரோதமா பேசல. இப்ப அவர் சொல்றது, திரு அன்வர் ராஜா முன்வைக்கக்கூடிய கருத்துன்றது, நீங்க தேர்தல் நேரத்தில் போனது கட்சிக்கு பின்னடைவு, கட்சிக்கு பண்ற துரோகம், இன்னென்ன பதவிகள்லாம் வகிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அவர் தன் மனசாட்சிக்கு விரோதமான ஒரு விஷயத்தை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் வெளியேறினார்னு ஆர்கே சொல்றார். இதுல நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு புள்ளி, அன்வர் ராஜா சொல்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதிமுகவை முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமித்ஷா எங்கும் முன்மொழியவில்லை, அவர்தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலை. கடந்த காலத்து காம்பினேஷன் வேற, இப்போது கபலீகரம் செய்ய துடிக்கிறார்கள், அவர்கள்ட்ட போய் சிக்கி கொண்டார்கள்ன்றார். இல்லை, அதுக்கு தான் கேட்குறேன், எங்கே சிக்கி கொண்டார்கள்? எங்கே போய் இவர் பேசினார், பொதுச்செயலாளர்கிட்ட பேசினாரா உட்காந்து, கட்சி சிக்கிருச்சுங்க, நீங்களும் சிக்கிட்டீங்க, நீங்கள் வெளியில் வாங்கன்னு எந்த இடத்துல கருத்து பரிமாற்றங்களை இவர் நடத்தினார்? அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அப்படியே கட்சி சிக்கினாலும் கூட அதற்கான எந்த விதமான வரலாறு ஆய்வுகளும் இல்லை. ஒரு தேர்தல் கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொன்னாங்க, அதிமுக பரப்புரையில் பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ தேர்தலில் வந்து முன்பின் முரணான செய்திகளெல்லாம் பங்காளி திமுக மூலமாக இந்த செய்தி பாஜகவுக்கு போகும். அப்போ அவங்க இனிமேல் சொல்ல மாட்டாங்க கூட்டணி ஆட்சி. உதாரணம் இல்லைன்னு சொல்றீங்க, சில உதாரணங்களை அவர் தன்னுடைய பேட்டியிலே சொல்றாரு. ஒன்று, மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், சிவசேனையை பிளந்தார்கள், கூட்டணியில் இருந்து பிளந்தாங்க, சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க, மமதாவோட நட்பு பாராட்டி கொண்டே அவருடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் சேர்த்தாங்க, நவீன் பட்நாயக்கோட நட்பு பாராட்டி கொண்டே அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் ஈர்த்து அடுத்த கட்டத்துக்கு போனாங்க, அவரை வீழ்த்தினாங்க, அவர்களோடு சேர்ந்தவர்களை கபலீகரம் செய்யறது பிஜேபியோட இயல்பு அப்படின்னு சில வரலாறை சொல்றார். அது ஏடிஎம்கே பொருந்துமா பொருந்தாதான்னு இனிமே காலம் முடிவு பண்ணும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு அதை பார்க்க முடியாதா?
இல்லை, அதாவது எந்த அதிர்வும் ஏற்படலை, எந்த விதமான பிரச்சனையும் வரலை. அப்போ திமுக இட்டுக்கட்டிய பிரச்சாரத்துக்கு இவங்க இரையாக இருக்கிறாங்க. என்ன நடந்துருச்சு? அதிமுக அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. அடமானம் வச்சதுக்கு ஆதாரம் இருக்குதா? என்ன அடிப்படையில் இவர் ரெக்கார்டு எழுதியா சார்? பத்திரம் கொடுத்தா சார் அது அடமானம் வைப்பாங்க? இந்த நகையா அடகு வச்சு அப்ப நீங்க மகாராஷ்டிரா சொல்றீங்க, அரசியல் செயல்பாடுகளை வச்சு தானே சார் அதை சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். மகாராஷ்டிரா மாதிரி ஏதாவது அதிர்வு நடந்துருச்சா இங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதற்கு ஆதாரம் இருக்கா? மகாராஷ்டிரா மாதிரி பிரச்சனை மாதிரி, சிண்டே பிரச்சனை மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்துருச்சா? அதெல்லாம் இல்லை. இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் 21 சட்டப்பேரவையா இருக்கட்டும், 24 போகாம இருந்திருந்தாருன்னா சிண்டேக்களை உருவாக்கி இருப்பாங்க. அவருடைய பகுதியில் அதிமுக செல்வாக்கான மேற்கு மண்டலத்திலேயே சில சிண்டேக்கள் உருவாக தயாரா இருந்தாங்க அப்படிலாம் வருதே சார் ஊடக செய்திகள். அந்த கற்பனை யூடியூப் செய்தி, வாட்ஸ்அப் செய்தி அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு, ஐயா உண்மையிலேயே அவர் கருத்து பரிமாற்றத்தோட ஒரு ஜனநாயக ரீதியாக புரட்சித் தலைவரை நேசித்தவர், புரட்சித் தலைவி அம்மாவை நேசித்தவர், இத்தனை பதவிகளை அனுபவித்தவர், கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாருன்னா, ஐயா பொதுச்செயலாளர் இங்கே வாங்க உட்காருங்க, இது மாதிரி முரண் இருக்குது, இந்த பாஜக கூட்டணியால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து வைக்கலாம்ல. எந்த கருத்தியல் மோதலும் இல்லாமல், கருத்து பகிர்வு இல்லாமல், அரை நொடியில் திமுகவுடைய தலைவர் ஒரே அரை நிமிஷத்தில் தமிழ்நாட்டை அவர்தான் எல்லாமே தீர்க்கதரிசின்னு சொல்கிற, இது எங்கேருந்து வந்தது? அப்போ எதிர்க்கட்சி இப்போ புகழுரைக்கு அந்த சதிக்கு இவர் இரையாயிட்டாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதிமுகவிற்கு இது எந்த விசுவாசமும் இல்லாமல் தான் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறாரு அப்படின்னா தொண்டன் பார்க்க முடியும். ஏன்னா கட்சிக்கு சோதனையான காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒன்றா நின்று எல்லா கருத்துக்களையும் பரிமாறி இருக்கணும். அந்த கருத்து பரிமாற்றத்தை விட்டுட்டு திமுகவினுடைய கூட்டணி நண்பர்கள் சொல்கிற மாதிரி அதே கருத்துக்கு இவர் உடன்பட்டிருக்காருன்னா அதுதான் உண்மையான யதார்த்தமான செய்தியும் கூட. அப்போ இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பாஜக தேர்தல் கூட்டணிக்காக மட்டும்தான் அதிமுக கூட்டணி ஆட்சி இல்ல. இதை விட தலைவர் நெஞ்ச திறந்து அனுமன் தான் இருக்கிற, அனுமன் நெஞ்ச திறந்து ராமன் தான் இருக்கிற மாதிரி பாஜகவோட பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவு வந்த பிறகு அமர்ந்து கூட்டணி ஆட்சி பத்தி நாங்க பேசுவோம்ன்றாங்க. இது இன்னொரு கோணத்தை சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்பவே ஆட்சியை பிடித்து விட்டது மாதிரியும் அது ஏதோ கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியான்றது மாதிரி ஒரு விவாதத்தை திட்டமிட்டு உருவாக்குறாங்க ஏடிஎம்கேவும் பிஜேபியும். அப்படி சொல்ற சில சிந்தனை வட்டாரங்களும் இருக்கு. நான் திரு தராசியாம் அவருடைய கோணத்தை கேட்கணும். திரு தராசியாம், 3 விஷயங்களை திரு புதுக்கோட்டை சீனிவாசன் சொல்றாரு. திமுகவுடைய பரப்புரைக்கு பலியாகிட்டாரு, கட்சிக்கு துரோகம் செஞ்சிட்டாரு, கருத்து பரிமாற்றத்தை தலைமையோட நடத்தல, அவர் சொல்ற குற்றச்சாட்டு அடமானம் வச்சுட்டாங்க அல்லது கபலீகரம் செய்துட்டாங்கன்றதெல்லாம் அதீதமான கற்பனை, அது உண்மை அல்ல, அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதிமுக விவகாரங்களை கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கிறவர், கையில் இரட்டை இலைய ஜெயலலிதா அவர்களுடைய படத்தெல்லாம் பச்சை குத்தி கொண்ட ஒரு அன்வர் ராஜா கட்சி மாறி இருக்கிறத நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அன்வர் ராஜா அதிமுக ஓல்டு செட்டு, எங்க செட்டுன்னு வச்சுங்களேன். உலக சுற்றுவாய்வன் படம் ரிலீஸ்ல இருந்து அவரோட ரோல் இருக்கு. ஆர்கே சொன்ன மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்ல நிறைய பதவிகளை பல வகித்தார். எம்ஜிஆராலும் பாராட்டப்பட்டார். ஏன் இந்த முடிவு என்றால், ஷிண்டே எப்படி வந்தாரு? மகாராஷ்டிராவின் ஆளுங்கட்சி உடைக்கப்பட்டது. அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா, அதிமுக ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் பெற்றால் அந்த எம்எல்ஏக்களை உடைப்பாங்க. ஏன்னா பிஜேபியோட மோடஸ் ஆபரண்டி அதுதான், எம்ஓ அதுதான். நம்ம ஒரு கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஓ தான் பார்ப்பாங்க, போலீஸ் ஆபீசர்ஸ். இதுதான் இது நடக்கும் என்பது ஒரு தெளிவாக தெரிகிறது. அப்ப பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அது 2023-24 வரைக்கும் கிடையாது. 24 தான் மோடிக்கு முக்கியமான தேர்தல். ஏன்னா அதுல கூட்டணி வச்சு 10 சீட்டு ஜெயித்திருந்தால் அது மோடி அவர்களுக்கு பலமுள்ளதாக இருந்திருக்கும். ஆனா அந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கவில்லை. இப்போது வைக்கிறது அப்படின்னா இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது என்று அன்வர் ராஜாவுக்கு தெரியுமில்ல. அன்வர் ராஜா இந்த முடிவு எடுப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு நான் அடிக்கடி அவரோட பேசுவாங்க. என்னோட பேசும்போது அவர் உண்மையிலே விசனப்பட்டார். இது இப்படியே போனா என்ன பண்றது, நான் ரிட்டையர் ஆயிடலாமா என்று கேட்டார். அரசியல்வாதி எப்படி ரிட்டையர் ஆக முடியும், வேற ஏதாவது நீங்க மாற்று முடிவு தான் எடுக்க வேண்டியது வரும் என்றுதான் நான் சொன்னேன். அந்த மாற்று முடிவு திமுக முகாம்னு அவர் எடுத்திருக்கிறாரு. இது புதுசும் இல்ல. அதிமுகவை சேர்ந்த பலரும் திமுக முகாமில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வகையில் பார்த்தா திராவிட ஓட்டு வங்கி ஒருங்கிணைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக திமுக ஒருங்கிணைன்னு சொல்லல. திராவிட ஓட்டு வங்கி
ஒருங்கிணைய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன காரணம்னா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு அரசியலில் வளரக்கூடாது என்பதுதான் இறுதியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் களம் அப்படின்றது வந்து இந்த தமிழ்நாட்டு தேர்தல் களம் திராவிடத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் நடக்கிற தேர்தல் களமா, இல்லை இரண்டு திராவிட கட்சிகளுக்கு இடையில நடக்கிற ஒரு தேர்தல் யுத்தம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் யுத்தமா? அப்படி இருக்கும்போது திராவிட வாக்குகள் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்றது, நீங்க ஏடிஎம்கேவை இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம்ல பிஜேபியோடு சேர்ந்த ஏடிஎம்கேவை நீங்க திராவிட கருத்தியலுக்கு அதிலிருந்து விலகி போன ஒன்றா பார்க்கிறீங்களா? அது அச்சம் ஏற்படுது. அதாவது who is the prime defenderங்கிறதாக பாலிடிக்ஸ். எல்லா கட்சிகளுமே வந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழை காப்பாற்ற, சமூக நீதியை காப்பாற்ற, மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற, அப்படித்தான் அவங்களோட கொள்கைகளை வகுக்க முடியும். ஆனா யார் வந்து முதன்மை பாதுகாவலர்? who is the prime defender? பிரைம் டிஃபெண்டரா வந்து திமுகவா அதிமுகங்கிற கேள்வி இருந்தது. எப்போ அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் வரைக்கும் இருந்தது. இப்ப இல்ல. ஏனென்றால் 2017 வந்து அதிமுக பாரதிய ஜனதா ஒரு உடன்பாடு வந்து விட்டது. ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து 2 பேர் கைகளையும் உயர்த்தி கொடுத்ததெல்லாம் அன்றைய ஆளுநர், இதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான். 2023 கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி இருந்தது. 24ல இல்ல. அப்படி என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எதை நோக்கி போகிறதுங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கும். எதை நோக்கி போகிறது என்றால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா அதிமுக ஓட்டு வங்கியை தான் ஸ்வீகாரம் பண்ண முடியும். நீங்க சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்டு வங்கிங்க, அது எப்போதுமே வந்து அதிமுகவுக்கு உண்டு. அதை வந்து அண்ணாமலை வந்த பிறகு என்ன ஆயிற்று? போன முறை என்னவாக இருந்தது? ஸ்டாலின் எதிரணியில அண்ணாமலை மற்றும் இபிஎஸ் அப்படி இருந்தது தானே போன முறை. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையை தியாகம் பண்ணாங்கன்னா அதன் உள்ளர்த்தம் என்ன? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி ஒருவரை வந்து கொண்டு வந்து அவரை வந்து வளர்த்திருக்கிறது. தேர்தல் வரப்போகுது, அவரே தொடர்வதுதான் நல்லது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவரை தியாகம் பண்ண தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவை அப்படியே கபலீகரம் செய்து விடலாம் என்கிற ஆசை தானே. இதான் உள்ளங்கை நெல்லிக்கணையா தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆசிரியரோட கட்டுரைங்க. அந்த கட்டுரையில அவர் என்ன சொல்லிருக்காரு? எடப்பாடி பழனிசாமியோட பரிணாம வளர்ச்சி. முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவருக்கு வைத்த டைட்டில் என்ன அப்படின்னா ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். கட்டுரையில அவரே குறிப்பிட்டிருக்காரு. ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் வந்து ஓரிரு வருடங்களுக்கு பிறகு நாங்க சர்வைவர் அப்படிங்கிற டைட்டில் வச்சோம். அதுக்கு பிறகு ஸ்ட்ராங் மேன்ங்கிற டைட்டில் வச்சோம். அப்ப ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு வரும்போது இயல்பாக அவர் வந்து அதிமுகவில் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இணையாக தன்னால் முடிவுகள் எடுக்க முடியும் என்பதை அவர் நிரூபிக்க விரும்புகிறார். எனவேதான் பிஜேபியோட கூட்டணி. பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்குங்க. என்னோட நண்பர்கள் எவ்வளவு பேர் நான் பேசுறேன், அவர்களுக்கு மனது ஒப்பல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கடைசியில இது என்ன ஆகும்னா அந்த திராவிட ஓட்டு வங்கியின் ஒரு பகுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திமுகவுக்கு வருவதில் தான் போய் முடியும். வெட்ட வெளிச்சமா தெரியுது. திராவிட ஓட்டு வங்கி திமுகவை நோக்கி நகருது. ஏடிஎம்கே ஒரு இந்த கொள்கைகளை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முதன்மை அரணா இல்லை அப்படின்ற ஒன்று சொல்றீங்க. ஆனால் புதுக்கோட்டை சீனிவாசன் மாதிரியான நேரடி அதிமுக ஆதரவு எண்ணம் கொண்டவங்க கட்சி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கு, தேர்தலுக்கு தயாராகிற ஒரு நேரத்தில் கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாரு, கூட்டணி ஆட்சிலாம் இல்லைன்னு தானே சொல்றாரு, கூட்டணி அப்படின்றது தேர்தலுக்காக மட்டும்தானே அப்படின்ற வாதங்களை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக உண்மையிலே கூட்டணி என்பதை பற்றி எல்லாம் முடிவு செய்ய வேண்டியது யாரா இருந்தாலும். அப்போ தேர்தலுக்கு முன்பே அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. உதாரணமாக பாரதிய ஜனதா 40 சீட்டு எங்களுக்கு வேணும்னு நயனார் நாகேந்திரன் சொன்னாரு. 20-25 சீட்டு கொடுக்கறதா வைத்துக் கொள்வோம். 20-25 சீட்டு பெறுகிற ஒரு கட்சி ஆட்சியில் பங்குங்கிறத கேட்கவே முடியாது. அதுக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்பும் இல்லையே. 40 கொடுத்தாலும் எப்படி கேட்க முடியும்? இப்ப 41 சீட்டு வந்து அம்மா அவர்கள் இருக்கும்போது தேமுதிகவுக்கு தரப்பட்டது 2011. ஆட்சியில் பங்குன்னு அவங்க சொன்னாங்க. இல்ல வந்து அரசு அமைக்கும் போது நாங்களும் அமைச்சர்கள் ஆவோம்னு சொன்னாங்களா? அப்படி இல்ல, அப்படி சொல்ல முடியாதுங்கிறதா யதார்த்தமான நிலைமை. அப்போ அப்படியான ஒரு கோயம்புத்தூர் கூட்டத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னாரு, 41 சீட்டு முடிஞ்சு கூட்டணி உறுதியான பிறகு கோட்டையில் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் அமர்வார், எதிர்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அமர்வார்னு சொன்னாரு. அவர் கூட்டணி ஆட்சிலாம் சொல்லல. அப்ப பண்ருட்டி அமைச்சரவையில் துணை முதல்வராக விஜயகாந்த் அமர்வார்னு சொல்லல. இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதாவதுங்க, தமிழ்நாடு வந்து கூட்டணி 2 முயற்சி, எனக்கு தெரிஞ்சு 80 முயற்சி ரொம்ப கை சுட்டாச்சு.
அதுக்கு பிறகு 2006 அப்படியான ஒரு வாய்ப்பு தெரிந்தது. ஆனால் அந்த வாய்ப்பு கைகூடல. கலைஞர் அவர்கள் அதுல ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அப்போ இதுக்கு எதெல்லாம் பார்க்கணும்? ஒரு ஓட்டு வங்கி உருவாகுது ஒரு மாநிலத்துல. எங்க காலத்துல தேசிய ஓட்டு வங்கி வெர்சஸ் பொது உடைமை ஓட்டு வங்கி தான். பொது உடைமை ஓட்டு வங்கிக்கு மாற்றாக திராவிட ஓட்டு வங்கி வந்தது. அதாவது தேசிய ஓட்டு வங்கிக்கு நேர் எதிர்பதம். அப்போ தேசிய ஓட்டு வங்கிக்கு எதிர்பதமாக அந்த ட்ரஜெக்டரி வரும்போது மிக இயல்பாக அடுத்த கட்டம் என்ன? வாக்கு வங்கிகள் ஸ்திரப்படுத்துது. அப்போ திமுக அதிமுக இடையில என்ன வித்தியாசம்? எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இடையே இருந்த மனத்தாங்கல். அதை தாண்டி என்ன வித்தியாசங்க இருக்கு? ரெண்டுமே ஒண்ணுதாங்க. எம்ஜிஆர் 77 சட்டமன்றத்துல அதாங்க சொல்றாரு. 5 விஷயத்துல திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி. யார் சொன்னா? எம்ஜிஆர் சொல்றது. அது சட்டமன்றத்தில் சொல்றது. கலைஞர் இருந்தாரு. கலைஞர் அதை ஒத்துக்கிட்டாரு. ஆக 5 அடிப்படை விஷயங்கள் என்று வரும்போது அந்த 5 அடிப்படை விஷயங்களுக்கும் மாற்றாக பிஜேபி இருக்கு. அதான் இதோட உண்மையான சிக்கல். உண்மையிலே கூட்டணி கொள்கையில தேவையில்லை. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் 5 முக்கியமான விஷயங்கள் உயிர் நாடி அதற்கு மாற்றாக வேறொரு வாக்கு வங்கியை வேறொரு சித்தாந்தத்தை வைக்கும் போது அன்வர் ராஜாவுக்கு ஏற்படுகிற அச்சம் ரொம்ப நியாயமானது. ஓகே, அன்வர் ராஜாவுக்கு ஏற்படுகிற ஒரு அச்சம்ன்றது நியாயம்னு பார்க்கிற ஒரு இடத்துக்கு திரு ஷியாம் முன் வந்திருக்கிறார். ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஏடிஎம்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து ஏடிஎம்கே இல்லை, அது பிரைமரி டிஃபெண்டர் ஆஃப் டிராவிடியன் ஐடியாலஜி சார், தமிழ்நாடு ரைட்ஸாக இல்லை அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறார். உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது ஒரு மூத்த தலைவர் எல்லாமே சொன்னாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது திமுகவிலிருந்து பிரிந்து தொடங்கிய பொழுது அவர் உறுப்பினராக இருந்து, அதேபோல் மண்டபம் அந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சேர்மனாக இருந்து அவர் அரசியல் களம் கண்டவர். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சீனிவாசன் சார் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காப்பாற்றிய கட்சி. இந்த நேரத்தில் அவர்களுடைய தொண்டர்களாக இருந்து இந்த கட்சியை ஒருங்கிணைந்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்தில்லை. அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். கட்சியில் இருந்திருக்கணும்ன்றீங்க, இருந்து வழி நடத்தணும். நீங்கள் திமுக ஒரு காலகட்டத்தில் பாஜகவை ஆதரித்தது, தேர்தல் களத்தை கண்டார்கள். அன்றைக்கு கூட கரசேவையை வைத்து அன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாமே திமுக பாஜகவை ஏன் ஆதரித்தது என்று சொல்லி அவங்க விலகி போனாங்க. ஆனால் அதே திமுகவில் அன்றைக்கு இருந்த மூத்த இஸ்லாமிய தலைவர்கள் அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள், முகமது சஹி போன்றவர்கள், நிறைய தலைவர்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாமே கலைஞர் அவர்களை குறை சொல்லலை. ஏனென்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. அவங்க பாஜகவை பற்றி அச்சப்படலை. கலைஞர் அவர்கள் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன பிரச்சனை, சிறுபான்மை மக்களை அவர் தானே காப்பாற்ற போறார், அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. சரி சார், அதே போல அதிமுக கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது ஒரு பிஜேபியை அப்படியே பிளைண்டா ஏத்துக்கல. பொது ஒரு குறைந்தபட்ச செயல் வச்சு ராமர் கோயிலை ஏத்துக்க மாட்டோம், கட்டணும்னு பேசக்கூடாது, 370 பற்றி பேசக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோடெல்லாம் பேசக்கூடாது, அதை தூக்கி பேக் பர்னரில் போட்டுருங்க, கவர்னன்ஸ் இஷ்யூஸை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு ஒரு உடன்பாடு அதில் தான் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தான் உருவானது. அதைத்தான் திரு அன்வர் ராஜா இப்போ சொல்கிறார். ஏடிஎம்கேவே கடந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்கு ஜெயலலிதா அவர்கள இருந்த காலத்தில். அப்போது அவரை பார்த்து பயந்தாங்க. இப்போ காம்பினேஷன் மாறி இருக்கு, சூழல் மாறி இருக்கு, அழித்து விடுவார்கள். அப்படியெல்லாம் மாறல சார். இன்றைக்கு யூகங்களுக்கு தான் அந்த பதில். நீங்கள் அப்படியெல்லாம் மாறவே இல்லை. அவர் தெளிவாக சொல்கிறார், நான் தான் முதலமைச்சர் என்று திருத்துறைப்பூண்டி கூட்டத்தில் பேசுகிறாங்க. அதே போல் அன்றைக்கு இங்கே அமித்ஷா அவர்களை சந்திக்கின்ற பொழுது எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறார், குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லிவிட்டாங்க. நீங்கள் அதை உருவாக்குவதற்கான அடுத்த சூழல் எட்டப்படுகிறது. ஆகவே நீங்கள் எந்த இஸ்லாமிய அதுவே ஆபத்து இல்லை சார். தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னா பிஜேபியும் ஒத்துக்கிற அதிமுகவும் ஒத்துக்கிற பொதுவான, அது ஏடிஎம்கே ஆட்சி இல்லை. ஆமாங்க, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்துக்குன்னு ஒன்று போனாலே ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையை செயல்படுத்துவதற்கு இல்லை. ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையும் பிஜேபியோட தேர்தல் அறிக்கையும் எடுத்து போட்டு கலந்து அதில் எதை செயல்படுத்துறதுன்னு உருவாக்குறது. அதாவது குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் கடந்த காலத்தில் வச்சது ராமர் கோவில் இஷ்யூ, பொது சிவில் சட்டம். ஆகவே அதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வைகள், மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடியதற்கு இங்கே மாநிலத்தினுடைய நம்மளுடைய சுயாட்சி அந்தஸ்தை சொல்லுவதற்கான அழுத்தம் கொடுத்த நேரம். இன்னைக்கு அதே தான். நீங்க தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அவங்க நீங்க மாநில அரசியல் உள்ள மாநில கட்சிகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மாநில கட்சிகளுடைய கொள்கை, அவங்க மக்களுடைய வழிநடத்தக்கூடிய ஒரு சில திட்டங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவங்க மாநில கட்சிக்கு இயந்த மாதிரி தான் அவங்க வருவாங்க, தேசிய கட்சிகள் தான் வரும்.
நீங்கள் குறைந்தபட்ச பொது சட்டத்தில் எந்த மாநில கட்சியும் பைண்ட் ஆகாது, நீங்கள் தேசியத்தில் உள்ள கட்சி தான் பைண்ட் ஆகும். ஆகவே இதுவும் உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அதற்கான எந்த சூழலும் இல்லை. இன்னைக்கு இதே அண்ணன் அன்வர்ராஜா அவர்களுக்கு சொல்கிறோம், இன்னைக்கு அம்மையார் அவர்கள் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்ச பொழுது அன்றைக்கு இவரை போன்ற மூத்த முன்னணி தலைவர்களும் இஸ்லாமிய தோழர்களும் கூட இருந்தாங்க. அன்னைக்கு அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எப்படி கலைஞர் அவர்கள் சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவார் என்று அவர்கள் நினைத்தார்களோ, அதே போல் அம்மா அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் அப்படி தான் நினைச்சாங்க. இன்னைக்கு எங்கள் கட்சியில் கூட எடுத்துக்கோங்களேன், எங்களுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களோடு இப்போ முனைவர் பாஷா போன்ற, நயினார் நாவத்தர் போன்ற பல இஸ்லாமிய தோழர்கள் இருக்காங்க. நாங்கள் அதை பற்றி பயப்படல. ஏனென்றால் எங்கள் தலைவர் அந்த இஸ்லாமிய தோழர்களை காப்பாற்றுவார், அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பார். இதுதான் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அங்கே சிறுபான்மை மக்கள் இருப்பாங்க. ஆனா அந்த இயக்கத்துடைய தலைவர்களை நம்பி தான் இருப்பாங்க. சரி, முனவர் பாஷாவுக்கு ஜி.கே. வாசன் மேல இருக்கிற நம்பிக்கை அன்வர் ராஜாவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல இல்லாம போயிடுச்சு. அதுதான் வரணும். அதுதானே நீங்க அது இல்ல, இன்னைக்கு அவர் சொல்றாரு இல்ல நான் சொன்னேன் கேட்கலன்றாரு. சார், நான் புரட்சி தலைவரோட தொண்டர், நீங்க அம்மாவோட வழி நடந்தவங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஒரே ஒரு இஸ்லாமிய தோழர் வெளியில வரீங்க. இன்னைக்கு அங்க நீங்க தமிழ் மகன் ஹுசேன் இருக்காரு, இன்னைக்கு அவைத்தலைவர் அவர் தானே, கட்சியை வழிநடத்தக்கூடிய அவைத்தலைவர் அவர் தானே, பொதுக்குழு அவர் தலைமையில தான் நடக்கணும். நீங்க அங்க எத்தனை இஸ்லாமிய தோழர்கள் இருக்காங்க இல்லையா? ஆகவே நீங்க ஒருவர் குற்றச்சாட்டு சொல்லுவது என்பது அது ஆதாரத்தை அழிப்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துக்காக செய்யறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் 2020 ஏடிஎம்கே ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு ஆர்கே சொன்னாரு. இல்ல லாஸ்ன்ற சார், ஒரு தனிநபரால ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்துராது. நீங்க இது ஒரு இயக்கம், ஒரு மிகப்பெரிய கோடான கோடி சொன்னாங்க. அவர் ஒரு தனி நபர்னு டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? அவர் ஒரு தனி நபர்னா ஒரு தனி தொகுதிக்கு உட்பட்டவர். அவர் சொன்ன ஒரு 1000 பேர் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 2000 பேர். தமிழ்நாடு அளவுல அது ஒரு மெசேஜ் சொல்லாதா? ஒரு சீனியர் லீடர் ஒரு முக்கியமான நேரத்தில் விட்டுட்டு இன்னொரு நேரடியாக எதிர்க்கிற ஒரு கட்சிக்குள்ள போறாருப்பா அப்படின்னு தோணாதா? தேர்தல் காலத்துல, தேர்தல் நேரத்துல இதே போன்ற பரப்புரைகள், இதே போன்ற செய்திகள் வரதான் செய்யும். ஆகவே இதெல்லாம் நீங்க நினைத்திருக்கிறதா எங்களுக்கு பல காலகட்டங்களில் தெரியல. இதே போல நீங்க எதிர்க்கட்சியா திமுக இருக்கின்ற பொழுது திமுக வலுவிழக்கதற்கு செய்வதற்கு அன்றைக்கு அதிமுக இதே போல ஒரு சில நடவடிக்கை எடுக்கும். அன்றைக்கு இதே போல நம்ம விவாதங்கள்ல திமுக பலம் இழந்து விட்டதா? இன்னைக்கு நம்ம 1000 விளக்கு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆட்சிட்டு போயிட்டாங்க சமீபத்தில், கடந்த திமுகவினுடைய ஆட்சி. அவர் திரும்பி வந்துட்டார். இருந்தாலும் அன்றைக்கு அந்த விவாதங்கள் எப்படி நடந்தது? அவரு அன்றைக்கு விவாதங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு லிஃப்ட் கேட்டாரா? போன வேகத்துல லிஃப்ட்ல இருந்து இறங்கி வந்துட்டார். லிஃப்ட் கேட்டாரு, போனார், திரும்பி வந்தார். நான் அந்த கதைக்குள்ள போகல. ஆனா விவாதங்கள் எப்படி நடந்தது? அவர் முதலமைச்சரோடு நெருங்கி பழகியவர், கட்சியை கட்டுக்கோப்புக்குள்ள வைத்திருந்தவர், எல்லோரோடும் நெருங்கி பழகுவர். அவர் முயற்சி அவரை பத்தி குறைவா பேசுறதுக்கு எந்த ஸ்டாண்டிங் இல்ல. பட் அன்வர் ராஜாவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு சார். அதே ஸ்டாண்ட் தான் இவருக்கும். நீங்க பெரும்பான்மையான இஸ்லாமிய தோழர்கள், ஒன்றும் பெரிய நெருக்கடி கிடையாது. நீங்க 2021 தேர்தல் காலத்துல நீங்க எடப்பாடி நிற்கின்ற பொழுது கூட நீங்க அவங்க ஆதரிச்சாங்க. அந்த சூழல்கள் மாறாது. சமத், உங்க கோணம் என்ன? அதாவது நேற்று இரவு ஒரு திருமண விருந்தில் மரியாதைக்குரிய அன்வர்ராஜா அவர்களை சந்தித்தேன். அப்போ இது மாதிரி ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்க பிஜேபி விட்டு வெளியே வர்றதுக்கான எதனா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, கட்சியை கூட்டு வந்திருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், கட்சியை கூட்டு வருங்கன்னு சொல்லும் போது ஒரு நல்ல செய்தி 2 நாளில் வரும் அப்படின்னாரு. இன்றைக்கி வந்தது தான் நல்ல செய்தியாக அவர் சொல்கிற செய்தியாக தெரியுது. நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க. ஆமாம், அது வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்குவோம். அடுத்து அன்வர்ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முன்னோடி, ஒரு சீனியர் அரசியல்வாதி. இங்கே எல்லோரும் பேசின மாதிரி அவர் கடந்த காலங்களில் பிஜேபியோட கூட்டணியில் இருந்த நிலையில் அவர் அதிமுக விட்டு வெளியே வரல. அவர் தொடர்ந்து வாஜ்பாய், அத்வானி இருந்த காலங்களில் தொடர்ந்து இருந்தார். அப்போ இருந்ததுக்கும் இப்போ மோடி, அமித்ஷா தலைமையிலான இந்த அரசுகள் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்களை பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடும்னு அவர் உணர்றாரு. அது அவருடைய பேட்டியிலே சொல்கிறாரு. நாங்கள் என்னோட சேர்ந்து ஒரு 7 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி அவர்களிடத்துல பேசணும். பேசிய பிறகும் அது சரிப்பட்டு வராத நிலையில் தான் நான் இது மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் வந்துடுச்சு. கண்டிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வராங்களோ இல்லையோ அதிமுகவை இவங்க அழிச்சிருவாங்க அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறார். இன்னொன்று, ஒரு கூட்டணி சேர்ந்த உடனே இந்த தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பெரிய, அதுவும் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பெரிய கட்சியோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்ச உடனே ஒரு மாநில கட்சியில் ஒரு பெரிய சந்தோஷம் நிலவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் அந்த தொண்டர்கிட்ட பார்க்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தால் பிஜேபி எதிர்ப்பதுக்காக வேண்டி சொல்ல முடியாது.
அதை விட நம்ம ஜெயக்குமார் எதிர்த்ததை சொல்லுங்கள். ஜெயக்குமார் வெளியே பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்தால்தான் நான் தோல்வி விட்டுறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னது. 40,000 ஓட்டு எனக்கு மொத்தமாக போனதே இந்த பிஜேபி கூட்டணியில் தான் சொன்னது. சிவி சண்முகம் விழுப்புரத்தில் சொன்னது. இப்படி பல பேர் வந்து அதிமுகவுக்குள்ளார ரொம்ப வேதனையோடு இன்றைக்கும் வந்து இந்த கூட்டணியை விரும்பாத ஒரு நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்கன்றது ஒன்று. இன்னொன்று வந்து இதுக்கு முன்னால் இருந்த பிஜேபியினுடைய செயல்பாடுகளை விட இப்போது இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பது வந்து ஒரு ஆக்டோபஸ் செயல்பாடு போன்று அப்படியே பல்வேறு கரங்களால் அந்த இதை பிடித்து தனக்கு உணவாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் பல மாநிலங்களில் இவர்கள் பல கட்சிகளை செரித்து விட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உணர்ந்த பிறகும் இன்றைக்கி வந்து பிஜேபியோடு போய் இவங்க கூட்டணி வைக்கிறது. கூட்டணி அதுவும் இல்லாத அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் மரணத்த பிறகு இன்றைக்கி அதிமுகவை மொத்தமாக கபலீகரம் செய்வதற்காக வேண்டி தான் அண்ணாமலை தலைமையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க இயக்கமாக காட்டுவதற்காக பல 100 கோடி ரூபாய்களை கொட்டி பல பேரணிகள், அப்புறம் நடைப்பயணங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டிய கூட்டம்லாம் நடத்தி அண்ணாவை விமர்சித்து ஜெயலலிதா அம்மையாரை கடுமையாக விமர்சித்து இப்படியெல்லாம் ஒரு அரசியல் பண்ணாங்க. ஆனால் வந்து அதிமுகவில் இருந்தோ மற்ற இடங்களில் இருந்தோ அவர்களுக்கு பெரிய ஆதரவே வரல தமிழ்நாட்டில். அப்போ அப்படி எந்த ஆதரவும் இல்லாத ஒரு நிலையில் தான் மீண்டும் இன்றைக்கி போய் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலேருந்து நீக்கிவிட்டு இன்றைக்கி நயினார் நாகரில் உட்கார வச்சு மீண்டும் அதிமுகவோட போய் இன்றைக்கி கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமைக்கு பாஜக போயிருக்கு. இப்படி ஒரு மோசமான என்ற நிலையிலும் கூட அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், நாங்கள் வந்து அதிமுக தலைமையில் அவர் முதலமைச்சராகலாம் நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் எடுக்கிறதுன்ற வந்து அதிமுகவை மொத்தமாக கபலீகரம் செய்வதற்கான ஒரு நிகழ்வு தான்றதை ஒரே நிமிஷம் சீனிவாசன் குறுக்கிடுறாரு, அவர் கேட்கலாம். திரு சீனிவாசன். மாண்புமிகு அண்ணன் சொல்கிறாங்க தொண்டர்கள் பூரா மகிழ்ச்சியாகவே இல்லை இந்த கூட்டணினால், அதனால் பெரிய சங்கடம் வந்துருச்சு. எந்த தொண்டர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க? எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. தேர்தலில் திமுகவை வீழ்த்தணுன்ற ஆரவாரம் தொண்டர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு செய்தி சொன்னாங்க, அதாவது 7 பேர் ஐயா அன்வர் ராஜாவோட பேசினாங்க, கருத்து பரிமாற்றம்லாம் பண்ணாங்க. இவர் வெளியில் போனதுக்கு பிறகு அந்த 7 பேர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா? அப்போ எந்த விதமான எதற்கும் ஆதாரம் இல்லை. அவர் யாருக்கிட்டையும் பேசுனதுக்கான எந்த விதமான செய்தியும் இல்லை. அப்போ யாரும் எங்கேயும் போகலை. இவர் ஒருவர் மட்டும் ஒரு சுயநல அடிப்படையில் அரசியல் ஆதாயம் தேடி போனாருன்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். சிறுபான்மை மக்கள் எல்லாமே தொண்டர்கள் உற்சாகமா இருக்கிறாங்க, யாருக்கு அதிருப்தி இல்லைன்றார் சார். அதாவது சுயநலத்துக்காக போயிட்டு, அதாவது சகோதரர் வந்து சொன்னாங்க ஒரு பெரிய பாவச் செயலை வந்து செய்துட்டா மாதிரியான ஒரு செயல்பாடை சொன்னார். பாஜகவை விட ஒரு பாவப்பட்ட கட்சி, இன்னைக்கு அநியாயங்களை நிகழ்த்தக்கூடிய கட்சி, இன்னும் சொல்ல போனால் திராவிடத்தை அழிப்போம்னு சொல்லி இந்து முன்னணியினுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு அந்த அழிப்போம்னு சொன்ன ஒரு மாநாட்டில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை போய் கலந்து செய்கிறீங்க. அப்போ திராவிடத்தை அழிக்கக்கூடிய, மாநில சுயாட்சியை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கக்கூடிய, தாய்மொழியான தமிழை அழித்து இந்தியை திணிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு வேலைகளை செய்து நம்முடைய தனித்தன்மைகள் எல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இங்கே வந்து கூட்டணி அந்தஸ்து கொடுத்து அவங்கள கூட்டணி மந்திரி சபையில் கொண்டாந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போகுதுன்னு சொன்னால், நீங்கள் பதவியின் மீது பெரிய வெறி கொண்டிருக்கிறீர்களா, அன்னூர் ராஜா வெறி கொண்டிருக்கிறாரா என்பதை தான் இப்போ மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பதவிக்காக வேண்டி அல்லது வந்து வேறு உங்களுடைய பாதிப்புகள் வந்துவிடக்கூடாது, இடி போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கீங்களா, அல்லது கொள்கையை காப்பாற்ற இப்போ சொல்கிறார் அவர், நாங்கள் கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு வந்து ஒரு அணியில் சேர்வதற்கு வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்டு நான் திமுகவில் இணைந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு அது உண்மையாக தானே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு மொத்தமாக திராவிட கருத்தியலை முழுவதுமாக அழித்து ஒழிப்பதற்காக பாஜக கங்கணம் கட்டி கொண்டு அவங்களுடைய படை பரிவாரங்களை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதெல்லாம் புரியாமலேயே வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவர் செயல்பட்டு இருக்கிறாரா? அப்போ இன்றைக்கு திராவிட கருத்தியல் தான் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் போது அதை அழித்தொழிக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சியோட கூட்டணி வைப்பது ஒரு நெருடல் இல்லையா? அது ஒரு பாவ செயல் இல்லையா? அது பாவ செயலா தெரியல, இவர் திமுகவில் வந்து சேர்ந்தது பாவ செயல்னு சொல்றதுக்கு எப்படி உங்களால் முடியுது? இதெல்லாம் வந்து அதாவது வந்து அதிமுகவை முற்றாக அழித்தொழித்து விட்டு அடுத்த தேர்தலில் திமுகவா பாஜகவா என்ற ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்கணுன்றதுக்காக வேண்டிதான் நாங்கள் இப்படி செயல்படுறோம்னா வெளிப்படையாக பேசுறாங்களே, பல கூட்டங்கள் அவங்களே பேசுறாங்களே, இதெல்லாம் உங்க காதில் கேட்கவே இல்லையா? அப்ப அவர் வந்து பல முயற்சி எடுக்கிறார். இவர் இப்ப அதாவது வந்து ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வச்ச உடனே இவர் வெளியே அந்த சொன்னா நான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக நான் அன்னூர் ராஜாவை பார்த்திருப்பேன். அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக அழிஞ்சு போயிடுறதுக்காக வேண்டிதான் அவர் இங்க வந்திருக்காரு. ஒரு சிறுபான்மை தலைவராகவோ அல்லது முஸ்லீம்களுக்காக ஆதரவாகவோ அவர் இன்னைக்கு வெளியே வரல. அதிமுகவை பாதுகாக்க முடியாது பாஜக கிட்ட இருந்தா, சுத்தமா கபலீகரம் பண்ணி அழிச்சிருவாங்க இவங்க.
அழிப்பதற்காக தான் கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்றதை உணர்ந்த பிறகுதான் நான் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு நான் வெளியே வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு எதற்காக இதில் சேர்ந்திருக்கிறேன்னு சொன்னா இந்த திராவிட கருத்தியலை காப்பாற்றுவதற்காக, இந்த மொழியை பாதுகாப்பதற்காக, மாநில சுயாட்சியை பாதுகாப்பதற்காக, இதற்காக தான் இந்த கட்சியை சேர்ந்திருக்கிறேன் தவிர வேறு நோக்கங்கள் அல்ல. பொன்னையன் சொன்னாரு சந்தர்ப்பவாதின்னு சொல்லி, நான் சந்தர்ப்பவாதி இல்ல கொள்கைவாதின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க அவர் சொல்றது நியாயமா தான் தெரியுது. அந்த அந்த வகையில நீங்க எப்படி நீங்க எது பாவச் செயல் அப்படின்றது ஒரு டிபேட்டா கொண்டு போறீங்க. அதை விட முக்கியமானது அன்வர் ராஜா ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டு சேர்ந்த உடனே வெளில வந்திருந்தா அதுக்கு வேற காரணம், ஒரு காலம் அவதானிச்சுட்டு இப்போ வர்றதுன்றது வந்து இவங்க கபலீகரம் செய்திருவாங்கன்னு ரியலைஸ் பண்ணிட்டு வர்றாருன்றீங்க. ஒரு பாயிண்ட் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இப்போ திரு ரமேஷ் சார் பேசும்போது சொன்னார், கலைஞர் கருணாநிதி அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ பிஜேபியோடு சேர்ந்தபோது அவரை சார்ந்த அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் யாரும் பிஜேபியோட போனீங்கன்றதுக்காக வரல, வெளியேறல. அவங்க வந்து பிஜேபியோட போனாலும் தங்கள் தனித்தன்மையை இந்த கட்சி காப்பாற்றணும் அந்த தலைவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து இருந்தாங்க. அதுபோல் இவர் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். இல்லை அதாவது வந்து எப்போ பிஜேபியோட எந்த கட்சி சேர்ந்தாலும் நாங்கள் ஒரு காலத்தில் ஏற்க மாட்டோம், அது ஒரு கருத்து. அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த மாதிரி அன்றைக்கு ஒரு சூழல் இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி அந்த அடிப்படையிலோடு இதை வச்சுக்குவோம். பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஒரு சில எதிர்ப்பு தெரிவிக்க விட்டாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ அது இப்படி இல்லை. இவங்க கட்சியை ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் நிலைநிறுத்தி அந்த ஆட்சியை, அதாவது வந்துங்க பிஜேபியை பற்றி புரிந்து கொண்டாலே இது என்னன்னு தெரியும். பிஜேபி என்பது அவங்களுடைய சேவையால், மக்களுக்கு சேவை செய்வதால் வளரக்கூடிய கட்சி இல்லை. ரெண்டு வழி தான் அவங்களுக்கான கட்சியை ஆட்சி பிடிப்பதற்கான வழியாக வச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து கலவரம் செய்வது, முஸ்லீம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, மற்ற மத ரீதியாக ஒரு கலவரத்தை செய்து அதன் மூலம் ஆட்சி பிடிப்பது என்பது ஒரு வழி. இன்னொன்று வந்து பல்வேறு மோசடிகள் மூலமாக இது போன்று ஒரு சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, அல்லது தேர்தல் கமிஷனை கையில் போட்டுக்கிட்டு வாக்காளர் திருத்தம் என்ற பெயரால் வாக்காளர்களை எல்லாம் கூட இன்னைக்கு பீகாரில் செய்வது போன்று அழித்து ஒழித்து விட்டு இன்றைக்கு ஆட்சி பிடிப்பது, இப்படி வந்து ஒரு மோசடியின் மூலமாக ஆட்சியை பிடிப்பது. இப்போ என்ன சொல்கிற, நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாலும் அதிமுக ஒரு வேளை ஆட்சியை பிடிச்சிட்டாலும் கொஞ்ச நாளில் அந்த முதலமைச்சரை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு இவர்கள் ஆட்சியை வந்துருவாங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவாங்க. இது எல்லாமே நடக்கும், பல மாநிலங்கள் நடந்திருக்கிறத. அப்போ இவங்க பல மாநிலங்களை நடத்தியதை தமிழ்நாட்டை நடத்துவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ இந்த நேரம் வந்து பழைய பாஜக, மோடி, அதாவது வந்து அமித், அத்வானி, வாஜ்பாய் காலத்தை பாஜகவை விட இது ரொம்ப மோசமான சர்வாதிகார கட்சி தாவல அந்த காலத்துல பெருசா ஊக்குவிக்கல. இப்போ வந்து கட்சியை உடைச்சினாலும் சர்வசாதாரணமாக நடக்குது. இல்ல 2 பாயிண்ட் சார் சொன்னதுக்கு இணங்கத்தான். அதாவது இன்னைக்கு நாம நாயுடுவும் பார்த்தோம், ஜெகனும் பார்த்தோம். என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? ஹிந்தி மொழி சூப்பரு, ஹிந்தி மொழி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மம்தா பானர்ஜி வந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்க வந்து லாங்குவேஜ் கொண்டு வர்றாங்க உள்ள. பெங்காலி வங்க மொழிக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது, இவர்கள் பாஜக உள்ள வந்தால் என்று ஆரம்பிக்கிறார்கள். சிவசேனா ஆரம்பிக்குது, மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்குது. அதனால வந்து மும்மொழி கொள்கை அங்கே கைவிட்டு இன்னைக்கு வந்து இருமொழி கொள்கையாக இருக்குது. இப்போ நான் கேட்குறது என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி என்பவர் வந்து இப்போ அடுத்ததாக மேரானாம் எடப்பாடி பழனிசாமி ஹே என்று சொல்லிட்டு ஹிந்தியை ஆதரிக்க போகிறாரா? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த அதிமுக வந்து பாஜக கூட இருக்கிறதுனால ஒரு அன்வர் ராஜாவுக்கோ பாக்கி இருக்கிற நபர்களுக்கோ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா என்றதிலிருந்து ஆரம்பிக்கிறது பிரச்சனை. ஏனென்றால் இப்போ வந்து அமித்ஷா 3 முறை சொல்லிவிட்டார், என்டிஏ ஆட்சி தான் அமைய போகுது என்று 3 முறை சொல்லிவிட்டார். 3 முறை சொன்னதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட பேசினாரா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. அவர் அங்க சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் முதலமைச்சர் இருக்கும்போது பேசல சார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தான் சொன்னாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், ஆட்சி அமைக்கும்னு சொல்லல அப்படின்றாரு. அவர் கோமா கூட போடலையே, அவர் அங்கே கோபம் போடல. எனக்கு பிரச்சனை எவ்வளோதானுங்க, நீங்கள் அமித்ஷாவோட சொல்லிட்டு நீங்கள் அது பேச வைங்க. அப்போது ஒரு முதல்வரே அவருடைய இடத்தை வந்து தக்க வைக்க முடியாத ஒரு நிலை. ரெண்டாவதாக நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள், அது அதிமுக ஆனாலும் திமுக இருந்தாலும் சரி, நீட்டில் இருந்து ஆரம்பித்து மும்மொழி கொள்கையில் இருந்து ஆரம்பித்து நம்ம இருமொழி கொள்கை தான் கடைபிடிப்போம் என்று சொல்லிட்டு நாம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு ஜெகன் மாதிரியோ இல்லை ஒரு நாயுடு மாதிரியோ நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மாறுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் என்ற கேள்வி தான் நான் வைக்க விரும்புகிறேன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அங்கே மேற்கோள் காட்டுறாரு, இவர் என்ன நரசிம்மராவை மேற்கோள் காட்டுறாரு சந்திரபாபு நாயுடு. நிறைய மொழிகளை படிச்சதுனால நரசிம்மராவ் எவ்வளோ பெரிய ஆளானாரு தெரியுமா, அதனால நிறைய மொழிகளை படிக்கலாமே அப்படின்னு பேசுறாரு. சீனிவாசன் சார் குறுக்கிட்டீங்க.
இல்லை அந்த மேரே நாம் பழனிசாமி அப்படின்னு என்ன சார் கற்பனை உங்க? அம்புலி மாமா நிறைய படிப்பீங்களோ? அம்புலி மாமா யூடியூப் நிறைய பார்க்காதீங்க சார். ஆர்கே சார், அதாவது ஜெகனை எந்த இடத்துல கொண்டு நிறுத்திருக்காங்க சார்? நாயுடு எந்த இடத்துல கொண்டு நிறுத்திருக்காங்க சார்? நாயுடு சுய புத்தியால சொன்னாரு. இருங்க ஒரு சார், ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. நான் கேக்குறேன் இனி அவருக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு மனசு இல்ல சார். நான் கேக்குறேன் சார். கண்டினியூ பண்ணு சார் இருங்க. அம்புலி மாமா படிக்கிறல சார். நடக்காத ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா இப்போ? நீங்க நடக்காத பல செய்திகளை நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டில் வந்து நடக்கிற செய்தியை நான் கேட்குறேன். ஈழ படுகொலைக்கு காரணமாக இருந்த காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சிருக்குது. அது சம்பந்தமா நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கருத்து சிந்தனை இருக்கு. சொல்லிட்டு போறாங்க சார். அண்ணா திமுக கூட்டணி சார், நாங்க ஒரு முறை இல்லை 1000 முறை தலைமையிலிருந்து தொண்டன் வரையும் சொல்றோம். அண்ணா திமுக கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி. வேற இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மொழிக்கோ இனத்திற்கோ எந்த ஒரு ஆபத்துனாலும் குரல் கொடுக்கிற இயக்கமா அண்ணா திமுக அரணா நிற்கும். இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த கொள்கையை யாருக்காக விட்டு கொடுக்கிறதா இயக்கம் அண்ணா திமுக இல்ல சார். உண்மையான திராவிட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவோட இயக்கம். கொள்கைக்கு குண்டுமணி அளவு கூட சேதாரம் ஆகாது. அப்ப இந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. அதாவது திராவிட இயக்கத்துக்கு வந்து முழுசா சொந்தம் கொண்டாடுறீங்க, அதுக்காக நம்ம வாழ்த்து தெரிவிக்கலாமே தவிர, ஆனால் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் கடந்த காலம் உங்களுடைய செயல்பாடு இருந்துச்சு. வேளாண் திருத்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து விவசாயிகள் மீது மிகப்பெரிய மோசடியை நிகழ்த்திய போது அதை ஆதரிச்சவங்க தானே நீங்க. அதனால யார் பாதிக்கப்பட்டாங்க? அதோட சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய குடியுரிமை கேள்விக்குறியாக்கிய போது அதனால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் நியாயம் பேசியவங்க தானே நீங்க. அப்ப நீங்க எல்லாம் எந்த திராவிட இயக்க சித்தாந்தத்தின் கீழே எந்த வகையில் இருக்கீங்க? நீட்டு தேர்வை கொண்டு வந்து நம்முடைய மருத்துவ மாணவர்களுடைய கனவையே இன்றைக்கு குழி தோண்டி போயிடுச்சு விட்ட பாஜக, அதோடு இன்றைக்கு கூட்டு சேர்ந்துருக்கீங்க. ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க இன்னைக்கு என்ன செய்யலாம்? நீட்டு தேர்வை நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளிப்போம் அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்ச உத்தரவாதம் வாங்கிட்டா சேர்ந்தீங்களா? அதுவும் இல்லையே. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஒட்டுமொத்த கல்வியை கேள்விக்குறியாக்குறாங்க. விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய குலக்கல்வியை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. எவ்வளவு சதிகார திட்டங்கள் இந்திய திணித்து மாநில உரிமைகளை தொடர்ந்து ஒவ்வொன்றாக பறித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில, மாநிலமே இருக்கக்கூடாத நிலையில இன்னைக்கு செயல்பாடு போயிட்டு இருக்கும் போது அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு நாங்க திராவிடத்தை காப்பாற்றுவோம்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அது சாத்தியமா? அது 100% சாத்தியம் இல்லை. திராவிடத்தை அழிப்போம், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி முழக்கமிடக்கூடிய பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுங்களா? அதெல்லாம் புரியாமலா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சீனிவாசன் சார், இதே பாஜக தான் சார், இதே பாஜக அரசுல தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் டெல்டா மாவட்டத்துக்கு வாங்கி கொடுத்தது அதிமுக. இதே அதிமுக தான் நீட்டுக்கு உள்ஒதுக்கீடு 7.5 வாங்கி கொடுத்தது அதிமுக. நீங்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதிமுக தமிழக மக்களுடைய நலனுக்காக வாங்கி கொடுத்துருக்கு சார். திமுக மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகல. அப்ப விட்டு கொடுத்துட்டு போன கட்சியை கேள்வி கேட்காம வாங்கி கொடுத்த கட்சியை கேள்வி கேட்கறதுன்னா இது என்ன ஜனநாயக சமதர்மம்? எனக்கு புரியல. ஒட்டுமொத்த விவசாயத்தை அழிப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை நீங்க எதிர்த்தீங்களான்னு கேட்கும் போது நாங்க வேளாண் மண்டலம் வாங்கி, அந்த வேளாண் மண்டலமே எப்படி கிடைச்சிச்சு? காவிரி டெல்டாவை வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு வெறும் அதிமுக மட்டும் காரணம் இல்ல, தமிழ்நாடு போர்க்களமாக மாறியது. எல்லா விவசாயிகளும் களத்தில் இறங்கி தொடர் போராட்டங்கள் நடத்தினாங்க. கட்சி சார்பற்று தமிழ்நாட்டு மக்களே களத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நிலையில தான் நீங்க அந்த ஒரு நிலைக்கு வந்துச்சே தவிர நிச்சயமாக உங்களுடைய முயற்சியால் மட்டும் கிடைச்சதுன்னு அதுக்கான முழு கிரெடிட் நீங்க எடுத்துட்டு போக நினைக்காதீங்க. அது வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு போர்க்களமாக மாறிச்சு. அந்த போர்க்களத்தை பார்த்துதான் நீங்களும் அந்த நிலைக்கு வர வேண்டிய நிலைமைக்கு உந்தி தள்ளப்பட்டீங்கன்றதை மறந்துடாதீங்க சார். டங்ஸ்டன்ல இருந்து அத்திக்கடவு அவினாசி வரையும் காவேரி குண்டாறு வரையும் அத்தனை உரிமைகளுக்கும் அதிமுக மீட்டு கொடுத்துருக்கு சார். அதனால நாங்க தான் அதிமுக தான் உரிமை கொண்டாடும். இது திமுகவுக்கு எந்த விதமான லாபம் இது முயற்சியும் இல்லை. அதனால இல்லாத செய்தியை பரப்பாதீங்க. தேர்தல் கூட்டணிக்காக திமுக போடுற அத்தனை பிரச்சாரத்துக்கு இரையாகாதீங்க. நியாயமா பேசுங்க. அதிமுக அத்தனை உரிமைகளையும் மீட்டு கொடுத்திருக்குது. தமிழக மக்கள், சிறுபான்மை மக்கள், குறிப்பா எல்லா மக்களுக்கும் அரணா இருந்திருக்குது. ஹஜ் கமிட்டிக்கு உதவி செஞ்சிருக்குது. சட்டத்தை நீங்கள் ஆதரிச்சீங்களா இல்லையா? குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்த நாட்டினுடைய 20 கோடி முஸ்லிம்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சட்டம்ன்றதுக்காக வேண்டி நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு?
இந்த சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சதுல என்ன தவறுன்னு கேட்டாரு. இதனால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப மாத்தி பேசினார். பிஜேபி கூட்டணியில் வந்த பிறகு சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்ப வரும்போது அதுக்கு வாக்களிச்சு இன்னைக்கு சிஏஏ சட்டம் வருவதற்கு காரணமானவரே எடப்பாடி பழனிசாமி தானே, அதிமுக, இந்த அதிமுக தானே. அப்புறம் எப்படி நீங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலா இருப்பீங்க? அவங்க குடியுரிமை அழிச்சிட்டா பாதுகாவலா இருப்பீங்க? ரமேஷ், அது தொடர்ந்து இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க எல்லாம் பேசக்குள்ள அதிமுகவை கபலீகரம் பண்ணி விடுவாங்க தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள் சிறந்த முறையில் ஆட்சி செய்தார்கள். எந்த நெருக்கடியும் கொடுக்கல. ஏன்னா கபலீகரம் செய்திருக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு அதிமுகவை முடக்கியிருக்கலாம். இப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடுவார்கள், கட்சியினுடைய 3-4 பிரிவுகளாக ஆக்கி இரட்டை இலை சின்னத்தை தரமாட்டாங்க, தேர்தல் ஆணையம் அவங்க கையில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் தான் இன்றைக்கு அஇஅதிமுக நின்றது. ஆகவே இன்னைக்கு வரலையும் ஆபத்து இருக்கு சார். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் போய் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இந்த கேஸ உட்கட்சி விவகாரத்தை நீங்க எவ்வளவு காலத்துக்கு விசாரிப்பீங்க? காலக்கெடு விதிங்கன்றாங்க சார். இது எப்பொழுதுமே வரும் சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இதே போல பெட்டிஷன் போட்டாங்க, இதே போல முடக்கப்படும் என்ற செய்தி வந்தது, தொடர்ந்து வந்தது. ஆனால் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தது. அதே போலதான் இந்த பார்வையும் இப்பயும் போடுவாங்க. ஆனால் இரட்டை இலை அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே கபலீகரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடந்த முறையை செய்திருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பும் சூழலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த திராவிட மண்ணில் நடக்காது. அது நீங்க எந்த திராவிட இயக்கமாக இருந்தாலும் அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸாக இருந்தாலும் கூட திராவிட இயக்கங்கள் இங்கே சித்தாந்த ரீதியாக இருக்காங்க. தேசிய இயக்கங்களும் அவர்களும் ஒருங்கிணைந்து தான் போகிறாங்க. அதில் பாஜகவாக இருந்தாலும் சரி, அது அகில இந்திய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கபலீகரம் என்பது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அஇஅதிமுகவே இருக்கும், அதே போல பாஜகவே இருக்கும். இந்த குற்றச்சாட்டை முறியடிப்பதற்கான சூழல் இந்த தேர்தலாக மாறும் என்பது என்னுடைய நிறைவான கருத்து. ஷியாம் சார் சொன்ன ஒரு கருத்து முக்கியமானது. 4 எம்எல்ஏ 5 ஆனா கூட ஆபத்துன்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய ஆபத்தா ஒரு எம்எல்ஏ கூடிடுறதுன்றது? நிச்சயமாக. அதாவது ஒரு வாஜ்பேயினுடைய ஒரு பாஜக இருந்தது, இப்போ மோடியினுடைய ஒரு பாஜக இருக்கிறது. அதுக்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. பெரிய வித்தியாசம் என்னவென்றால் வாஜ்பேயினுடைய பாஜக ஏறத்தாழ பாராளுமன்ற மரபுகளை எல்லாம் கடைபிடித்து கொண்டுதான் ஒரு விஷயம் செய்யும். இன்னைக்கு என்ன நடக்கிறது? இப்போ பாராளுமன்றம் இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிறது. நாளானைக்கு பிரதமர் கிளம்பி போயிடுறாரு. இதுவரை ஒரு கேள்வி கூட பிரதமர் நாடாளுமன்றத்தில் பதிலளிப்பு கிடையாது. அத்வானி ஆனாலும் சரி, வாஜ்பேயி ஆனாலும் சரி, இருந்து என்ன கேள்வி இருந்தாலும் பதிலளித்து நைட்டு 10 மணி 12 மணிக்கு கூட இருந்து பதிலளித்துத்தான் போவார்கள். என்ன யார் பேசினாலும் உட்கார்ந்து கேட்பார்கள். அந்த தன்மை கிடையாது. ஒன்று கேட்குற தன்மை கிடையாது. அடுத்ததாக இடி, ஐடி இந்த மாதிரியான நிறுவனங்களை வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகளை முடக்குகின்ற இந்த பாணி. அப்போ இது முழுக்க கிடையாது. அதே மாதிரி கம்யூனலிசம் இவ்வளோ ஓவர்ட்டாக கிடையாது. அஃப்கோர்ஸ் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று அயோத்தியில் இருக்கின்ற அந்த மசூதியை இடித்தது அந்த காலத்தில் தான். அதனால தான் பாஜக வளர்ந்தது. இதெல்லாம் இருக்கிறது. அது இருந்தால் கூட அஃப்கோர்ஸ் அதன் பிறகு சவர்கரனுடைய அந்த படம் பாராளுமன்றத்தில் சென்ற நாளில் வந்தது. அந்த டைமில் தான் காந்திக்கு நேர் எதிராக இன்னைக்கு சவர்கர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அந்த காலத்தில் தான் நடந்தது. அப்படி நடந்தால் கூட அதில் ஒரு மரபு இருந்தது. அதில் ஒரு பல இடங்களில் மிதமான போக்கு இருந்தது. ஆமா, நிச்சயமாக ஒரு இன்க்ளூசிவ் ஹிந்துத்துவா என்ற அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப இப்ப நடக்கின்ற இந்த டாக்ஸிக் ஹிந்துத்துவா இருக்கு இல்லையா, நீங்க பாஜகவுக்கு எதிராக நின்று என்றால் நீங்க நாட்டுக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று கொண்டு போகிற போக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிறது. அது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய மாட்டேங்குது, தமிழக மக்களுக்கு புரியுது. அதனாலதான் இன்னைக்கு பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டீர்கள். ஒரு நாயனார் நாகேந்திரன் ஜெயிப்பார் சார். அவர் புரிஞ்சதுனால தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சேரல, இப்ப திருப்பி சேர்ந்திருக்கிறாரு. அதான் இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நான் இன்னைக்கே சொல்றேன், அவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் நிச்சயமாக 2026 அவர் தான் முதல்வர். எனக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பாஜக கூட இருந்தால் ஸ்வாகா, கட்சியும் போயிடும். திரு சீனிவாசன், இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் ஒன்று வரும். என்னென்னா, நம்பிக்கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டால் நான் பொறுப்பும் இல்லைன்னு சொல்லுவார். இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற அடிப்படை தொண்டன் எல்லாமே வயல்காட்டில் இருக்கிற புரட்சித் தலைவருடைய விசுவாசி, அம்மாவினுடைய விசுவாசி. இந்த கட்சியை மன்னிக்க வேண்டுகிறேன், எவனாலும் களவாட முடியாது. அதனால் எதற்கும் பயந்துக்கிட்டு திராவிடம் காணா போயிடும், கட்சி காணா போயிடும், அங்கே போயிடும் இங்கே போயிடும்ன்ற பூச்சாண்டிக்கு அதிமுக என்னைக்கு இடம் கொடுக்காது. அதிமுக தெளிவாக தெம்பாக இருக்குது. அதனால் இது தேர்தல் கூட்டணி மட்டும்தான். அதனால் இந்த கட்சியை யாரும் களவாண்டு போயிடலான்னு நினச்சா அந்த நினப்புலை இடி விழுகும், மண்ணு விழுகும். அதிமுகவால் ஆக்கவும் முடியும், பேசாமல் அடைக்கி உட்கார வைக்கவும் முடியும். அது 26 சட்டப்பேரவை மக்கள் தீர்ப்பு எழுதுவாங்க.
இன்றைக்கு ஒரு அருமையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அந்த தலைவரை மக்கள் நம்புகிறாங்க. இன்றைக்கு ஆபத்துன்னு எத்தனையோ கூக்குரல் இடுறாங்க. ஒன்றே ஒரு உண்மைதான், என்னென்னா பேராபத்து திமுக ஆட்சி மீண்டுக்கு வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பேராபத்து. அந்த பேராபத்து வரக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அதிமுக தொண்டனுடைய கடமை. அதை 26 சட்டப்பேரவையில் நிச்சயம் நிறைவேற்றுவோம். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். நன்றி. 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 சுருக்கமாக. அது நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்கிறாரு. பாஜகவை நம்பி கேட்டவர்கள் தான் நிறைய பேர். சிவசேனாவை விட ஒரு உதாரணம் வேணுமா? சிவசேனா வந்து இந்த பாஜகவை தூக்கி பிடித்ததை போன்று இந்தியாவில் வேற எந்த கட்சியும் தூக்கி பிடிச்சதில்லை. இந்துத்துவ கொள்கையை அப்படி தூக்கி தலைமையில் சுமந்துச்சு. அந்த சிவசேனா இன்னைக்கு எந்த கதிக்கு ஆளாக இருக்கு மகாராஷ்டிராவில் பார்த்துட்டு அதிமுக காரங்க முடிவு பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கணும், அவங்க எதிர்கட்சியாக செயல்படணும், 2 திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கட்சிகளாக இருக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம். தயவு செய்து நீங்கள் சொல்லி அந்த பாஜகவை கழட்டி விட்டுட்டு தனியாக வந்து நிற்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அது உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு சிறந்ததாக இருக்கும். ஒரு நல்லெண்ண அடிப்படையில் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.